மேரேஜுக்கு முந்தின நாள் பொண்ணழைச்சிட்டு போகிற ஃபங்க்ஷனுங்க. அப்படி நம்ம வீட்டில் இருந்து எல்லோரும் மத்தியானத்துக்கு மேலே கிளம்பி சித்தி வீட்டுக்கு போகணும். ஏன் அப்படின்னா காலையிலே போயிருக்கணும். ஆனால் நம்ம 2 சைட்லேயும் ரிலேஷன் அப்படின்னால நம்ம ஊரில் இருந்த எல்லாம் வந்துட்டு எல்லோரும் வந்திருந்தாங்க. அவங்கள்ட்டெல்லாம் பார்த்து பேசி வீட்டுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ மத்தியானத்துக்கு மேலே தான் வந்துட்டு சித்தி வீட்டுக்கு போனோம். அப்புறம் அங்கே சாப்பாடு நடந்துகிட்டு இருந்துச்சு. உண்மையை சொல்லணுன்னா காலையில் நம்ம வீட்டிலேருந்து சாப்பிட்டதுங்க. அங்கே போகும்போதே 3, 4 மணி ஆயிடுச்சு. ரொம்ப பசிச்சிச்சு. அப்புறம் கொஞ்சம் நேரம் பந்தியெல்லாம் பரிமாறிட்டு கொஞ்சம் எழுதிட்டெல்லாம் வந்துட்டு நம்மளும் உட்காந்து சாப்பிட்டாச்சு. பொண்ணை அழைச்சிட்டு போகிறது வந்து ஈவினிங் 6 to 10 சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்தவங்க எல்லாம் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. அப்போ நம்ம வீட்டுக்காரங்க மட்டும்தான் இருந்தாங்க. அப்படி மாப்பிள்ளை வீட்டு சைடில் இருந்து நம்ம வீட்டு சைடு தாங்க எல்லோரும் வந்தாச்சு. வந்து அவங்களுக்குமே வந்துட்டு ஃபுட்டெல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம வந்துட்டு பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் தான் வந்துட்டு பொண்ணை கூட்டிகிட்டு போனோம். நிறைய நேரம் இருந்துச்சு நமக்கு. எல்லாருமே பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. என் தாயுமே பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் சித்தி இல்லைங்கிற ஒரு குறை அவளுக்கு சங்கடம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அதை எங்களுக்கு காட்டக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக அவள் சிரிச்சிக்கிட்டே இருந்தாங்க. என்னதான் அவளுக்கு மனசுக்கு பிடிச்ச ஒரு பையனவே கல்யாணம் பண்ண போகிறா அப்படின்னாலும் பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் சங்கடம் ஆகிடும். அப்படி கொஞ்சம் சீனெல்லாம் நடந்துச்சு. எல்லாருமே அப்படி எங்கள் சித்தி இல்லாட்டினாலும் தாயை காட்டிலும் கூடுதலாக பார்த்துக்கக்கூடிய என்னோடய தாய் மாமா வீட்டுக்கு என்னோடய தங்கச்சி போகிறா அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சித்தி, சித்தப்பா, அத்தை, மாமா, பெரியம்மா இந்த மாதிரி உறவுகளை வந்து உரிமையாக கூப்பிடக்கூடிய நிறைய ரிலேஷன்ஸ் வந்துட்டு நம்ம கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. எல்லாரையும் வந்துட்டு ஒரே சமயத்தில் பார்த்து பேசி அவங்க கூட வந்துட்டு நம்ம ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷங்க. ஓகே, அந்த மாதிரி பொண்ணெல்லாம் வந்துட்டு நல்ல நேரம் முடியறதுக்குள்ளேயும் அவங்க வந்துட்டு மாப்பிள்ளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நாளைக்கு கல்யாணம். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறது சண்டேவாக தான் இருக்கும், கல்யாணத்தன்னைக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா இனி நெக்ஸ்ட்டு மேரேஜ் உலகாக உங்ககிட்ட வரேன். இந்த மாதிரி எங்களோட சின்ன சின்ன சந்தோஷங்கள், எங்களோட வாழ்க்கை முறைகள் இதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறணும், எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னெல்லாம் ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு மேரேஜ் உலகமாக உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.